இந்த வருடமாக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த புது வருடத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்க உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த கிருபை, உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த நல்ல சரீர சுக வலனுக்காய் ஆண்டவருக்கு வேண்டி செலுத்தலாமா? ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்திருப்பா. இந்த வருடத்தை நாங்கள் நுழைவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு குடும்பத்துல போராட்டப்பா, அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்வில ஈடுபாடுகள் சரியில்லை. உலகத்துல ஓடிக்கொண்டிருந்தா ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்வு சாபமாய் மாறிடுமோ என்ற ஒரு பயம் இருந்தது. ஆண்டவருடைய வாழ்வு அழிந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருந்தது. இந்த வியாதியினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், நான் அழிந்துவிடுவனோ என்று பயந்து கொண்டிருந்தேனே அப்பா. இந்த வருடத்தை நிறுத்தி இருக்கின்றீரே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த வருடத்திலே நிறுத்தி ஆலயத்திலே வாஞ்சிக்க ஆராதிக்க கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்களுக்கு சரீர பலம் இல்லாமல் கொண்டிருக்கின்ற வேலையிலே ஆராதிக்க கொடுத்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்கும்படியாக இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க இப்படி வசனம் எங்களோடு இடைவெளட்டும். கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றுமப்பா. ஆண்டவரே, கல்லாய் இருக்கிற சிந்தையை நீ சதையாய் மாற்றிதாங்கப்பா. ஒரு மாற்றத்தை நீ உண்டு பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள். இந்த உலகத்திற்கு வாழ்நாள் வீணாய் கழிக்காத முடியாமல் உடைய திரு சமூகத்தை நோக்கி ஓடி வர வாழ்நாளை எல்லாம் வீணாயா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாயா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் அடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார் வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. ஆண்டவரே, சத்திய வாக்கை நம்பி வா. உன் ஜீவனை நான் நேரத்தில் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன். என்னை நம்பி வா என்று சொல்லியிருக்கிறேன். என்னை நம்பி வந்திருக்கிறோம். வார்த்தை நிமித்தமாக சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, இருதயத்தை மாற்றி சிந்தையை பரிசுத்தத்தை தந்து குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் தான். இது இடத்துல பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேசுகின்ற என்னுடைய பாதத்திலே ஆண்டவரே முற்றிலும் மறுப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் வாய் வார்த்தைகள் மக்களுக்கு எச்சல் போல இருக்கட்டும். எனக்கு முன்பதாக இருக்கின்றவர்கள் பரலோக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையிலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப்படுகிறார். முகத்தை மறைத்து வெளிப்படுகிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலையற்ற பரிசுத்த நாமத்திலே வருடத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலும் திருச்சபை மக்களாகும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பண்டிகை புதுவருட ஆராதனை எந்த ஒரு தடையும் இன்றி கொண்டாட ஆண்டவர் இருக்கிறது. உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஓய்வு நாளில் முதலாவது வருடத்தில் இந்த வருடத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அவர் சந்திக்க நமக்கு கிருபை இருக்கிறார். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனின் சமாதானம் கூட வழிநடத்துவதாக. ஆமென். இன்றைய நாளில் நாம் சற்று சிந்திக்கும்படியாக ஆண்டவருடைய திருமண்டலமானது நமக்கு கொடுத்த வேத வசனமானது வேதத்தின் தலைப்பு மீட்புக்கான வெளிப்பாடு. எதற்காக மீட்புக்கான வெளிப்பாடு? அதாவது கிறிஸ்து பிறந்தாச்சு, மறுபடியும் மீட்புக்கான வெளிப்பாடு என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்து பிறந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்வார்.
இருக்கும். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து பிறந்த அதற்கு பிற்பாடு வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி எழுதுவார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையை சொல்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மீட்பதற்காக என்ன செய்தாரு? அவதரித்தார். அதை கொண்டாடும் வண்ணமாகத்தான் மீட்பரின் வெளிப்பாடு உலகத்தில் இருந்தது, வெளிப்பட்டது என்று சொல்லி மீட்பரின் வெளிப்பாடு என்று சொல்லி இந்த அருமையான தலைப்பை திருச்சபை நமக்கு எடுத்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மீட்பரின் வெளிப்பாடு நிமித்தமாய் நமக்கு என்ன நன்மைகள், என்ன காரியங்கள் என்பதை குறித்து நாம் என்ன செய்யணுமா இந்த தினத்திலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகனை சிறு வயதில் இருந்து கவனமாக வளர்த்து வந்தார். ஒரே பிள்ளை, அந்த தாய்க்கு ஒரே பிள்ளை, நன்கு படிக்க வைத்து நன்கு கவனமாக அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை எந்த ஒரு பாவத்திற்கும் உலகத்திலே இல்லாதபடி வளர்த்து வந்தார். மகன் நன்கு படித்தான். பல நிறுவனங்கள் அந்த மகன் மீது கண் வைத்து இவனை எப்படியாவது நான் சில வேலைக்கு எடுத்து விடுவேன், அந்த அளவுக்கு திறமைசாலி, இவனை எப்படியாவது இந்த வேலைக்கு இவனை பயன்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அந்த நிறுவனங்கள் இயக்கம் கொள்கிறது. அந்த நிறுவனம் ஒவ்வொரு நிறுவனம் போட்டி உனக்கு இவ்வளவு சம்பளம் தானே, உனக்கு இவ்வளவு சம்பளம் தானே என்று அவன் எடுக்கிறது, எடுத்து வெளி தேசத்திற்கு அனுப்பினது. இப்ப இந்த தாய் யோசிக்கிறாங்க, ஐயோ என்னுடைய பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், பிரச்சனை இல்லை, அவன் என்ன செஞ்சுட்டான், உயர்ந்து விட்டான் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தாய் அந்த மகன் சொல்லுவான், நான் ஒரே பையன், என்னுடைய தாய்க்கு நான் ஒரே பையன், என்னுடைய தாய் என்ன செய்ய வேண்டும், என்னை எந்த நிறுவனம் தெரிந்தெடுத்துக் கொள்கிறதோ அந்த நிறுவனம் என்னுடைய தாயை சரியாக கவனிக்க வேண்டும். தாய்க்கு எனக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க கூடாது, என்னுடைய தாய்க்கு என்ன செய்யணும், சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. அதுபோல அந்த நிறுவனமும் அதை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த தாய்க்கும் மாதம் என்ன செய்யுமா, ஒரு காசோலையை என்ன செய்வாங்களா, அனுப்பி வைப்பார். சம்பளம் கொடுப்பதற்காக அந்த தாயிடத்திலே காசோலை என்ன செய்வார்கள், அனுப்பி வைப்பார்கள். அந்த தாயும் காசோலை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார். அந்த தாய் என்ன செய்தார்கள், காசோலையை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார். இது வெளியிடத்திலே இருக்கிற மகளுக்கு ஒன்றும் புரியாத ஒரு காரியம். எதற்காக பாருங்க, காசோலை என்று சொன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு செக் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் தேதிக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கும், எடுக்கணும். 3 மாசத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த செக்கை நம்ம எடுக்க வேண்டியது. அது எடுக்கல அப்படின்னா செக் வேஸ்ட், வீணாக போயிடும். இந்த அம்மாவுக்கு செக் பற்றி எதுவுமே தெரியல, காசோலை பற்றி எதுவுமே தெரியல. அந்த அம்மாவுக்கு நிறுவனம் காசோலை கொடுத்துக்கிட்டே இருக்கு, மாசம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் 7 நாட்களுக்கு பிற்பாடு தன்னுடைய மகனிடத்தில் என்ன செய்தார்கள், பகிர்ந்து வந்தார்கள். நான் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் அந்த நிறுவனத்தில் அந்த மகன் பேசி, அம்மா அந்த மகன் பேசுறதுக்கு பணத்தை எல்லாம் என்ன செய்தார்கள், கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த தாய்க்கு காசோலை என்று தெரியல. அதை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். சும்மா ஒரு பெற்று போல ஒரு பேப்பரை போல அந்த அம்மா என்ன செய்தாங்க, சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போலதான் அன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இன்னும் நாம் வேத வசனம் என்பது என்னவென்று தெரியாமல் சும்மா நம்ம என்ன இருக்கிறோமா, சேர்த்து வைத்திருக்கிறோம். காசோலை மதிப்பு, காசு பேங்க்ல கொடுத்து அந்த பேப்பரை அந்த பேங்க்ல கொடுக்கும்போது வருகிற பணத்துல தான் நமக்கு தெரியும் இதுதான் எவ்வளவு பணம் இந்த காசோலையில் இருக்கின்றது. அதே போல நான் வேதத்தின் வசனங்களை நான் சும்மா சேர்த்து வைக்கும் சொன்னால் அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதை பயன்படுத்தும் பொழுதுதான் அதோடைய மதிப்பு நமக்கு என்ன செய்யுமா, வெளிப்பாடு உண்டாகும். அதே போல தான் அந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்பரின் வெளிப்பாடு அவரை அறியும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யுமா, வெளிப்படும். சும்மா இயேசு கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது மீட்பரினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையை செய்யாது, நிச்சயமாக கிடைக்காது. கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரை தெளிவாக நினைத்திருக்க வேண்டுமா, அறிந்திருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். முதலாவது தலைப்பை குறித்து நான் பார்த்தோம், மீட்பரை பின்பற்றி வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் மீட்பரை பின்பற்றினோமே என்று சொன்னால், வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோமே என்று சொன்னால் நம்முடைய வீட்டார் என்ன செய்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை என்ன செய்ய, முதலாவது விசுவாசி என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்று நாம் யோசிக்கலாம், நான் விசுவாசி தான், நான் இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லவில்லையே என்று நாம் என்ன செய்வோம், யோசிப்போம். உலகத்தாருக்கும் தெரியுங்க, உலகத்தாரும் யோசிப்பான், அவன் நம்புகிறான் இயேசு கிறிஸ்து ஒரு சொல்லுங்க கடவுள், இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் என்று சொல்லி எல்லாரும் தான் நம்புகிறார்கள். அப்ப உங்களுக்கும் எனக்கும் உள்ள விசுவாசத்தின் வித்தியாசம் என்ன? இந்த நாளில் வந்திருக்கிற நமக்கு அந்த மனிதர்களுக்கு உள்ள விசுவாசத்தினுடைய வித்தியாசம் என்ன? அவர் மீட்பின்
மீட்புக்காக அந்த உலகத்திலே அழிவிலிருந்து நம்மை மீட்பதற்காக வெளியே வந்தால் அதனால அவருக்கு நம்ம மீட்பு என்று சொல்லி பெயர் கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்துல நீங்கள் நானும் இருக்கும்போது பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற காரியம், நஷ்டத்திலிருந்து அவர் என்ன நம்மை மீட்பார். இந்த உலகத்தில் உள்ள சாபத்திலிருந்து அவர் நம்மை என்ன மீட்பார். இந்த உலகத்தின் அழிவி வாழ்க்கையிலிருந்து புது வாழ்வை கொடுத்து மீட்கும்படியாக அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அனுதான விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா மாற்றுகிறார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கையான சாபத்திலிருந்து மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் புதிய வாழ்க்கையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நாம் செய்யக்கூடியது அவரை விசுவாசிக்கிறது. மற்ற மனிதர்களைப் போல அல்ல, மற்ற மனிதர்களைப் போல அல்ல. எல்லாரும் இயேசுவை நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன், அவர் ஒரு கடவுள் என்று ஒரு காரியம் தனிய நீங்கள் நான் விசுவாசிக்கிற காரியம் எப்படி இருக்க வேண்டுமா தெரியுமா? எபிரேயர் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டே எபிரேயர் 11:1 வசனம் நினைக்கிற வாசித்தோம் என்று சொன்னால், காணப்படாதவர்களின் விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. பரலோகம் என்பது காணப்படாத ஒன்று, அதனுடைய நிச்சயம். இந்த உலகத்தில் பாருங்க, நீங்கள் நானும் எதை கண்டு கொண்டிருக்கிறோமோ அது அழிந்து போதும், காணாமல் இருக்கிறது தான் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் விசுவாசம். அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்கள் நானும் தினத்தில் விசுவாசிக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எபிரேயர் 6:1 வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 6:1 பாருங்க, செத்த கிரியைகளுக்கு மனந்திருந்தல் தேவன் தேவைக்கும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. செத்த கிரியைகளுக்கு மனந்திருந்தல் தேவனுடைய பேரில் வைக்கும் விசுவாசம். இந்த உலகத்தில் செத்த கிரியைகள் செய்யாத காரியங்களுக்கு நீங்களும் நானும் நம்பி கொண்டிருக்கின்ற காரியங்களிலே நாம் மாற்றம் பெற்றோமே என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவன் பேரில் என்ன செய்து கொண்டிருக்கிறோமா? விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறாரு. வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த தினத்திலே கொடுக்கிறதை பார்ப்போம். அது மட்டுமல்ல, விசுவாசித்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதா? எபிரேயர் 11:33 வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11:33 வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். பாருங்க, வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே, அதாவது அந்த வசனத்தை பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அப்ப விசுவாசம் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வருடத்தில் என்ன செய்வதற்காக உதவ போகிறது. ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை, இந்த உலகத்தின் கஷ்டத்தின் ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு என் கூட இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை காணப்படுங்க. ராஜ்யத்தை, இந்த உலகத்தின் காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? அவர் ஜெயித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் என்ன செய்வார்? ஜெயித்து நமக்கு வெற்றியா தருவார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தால் ராஜ்யத்தையும் ஜெயித்து கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதைத்தான் கொடுத்தார். எபிரேயர் 11 அதான் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய விசுவாசத்தை பற்றி அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜ்யங்களை எப்படி முறியடித்தார்கள்? எகிப்திலிருந்து வெளியே வந்து அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அதுதான் அவங்களுக்கு என்ன செய்தா? ராஜ்யங்களை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு உதவி செய்தான். அதே வசனத்துல 2வது வாக்குத்தத்தம், விசுவாசம் மறுபடியும் எது கொடுக்கிறது? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. அப்ப விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன செய்த காரியத்தை உனக்கு செய்வேன். அப்ப இந்த விசுவாசம் என்பது ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறதா? கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கங்களின் வாயை அடைத்தார். சிங்கங்களின் வாயை அவர் என்ன செய்கிறாரா? அடைக்கிறவராய் அவர் என்ன செய்கிறாரு? காணப்படுகிறார். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் கொள்ளாதவர்களின் வாயை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? அடைத்து வருவார். நம்மை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ அநேக ஏராளம் பேசி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட கொள்ளாதவர்களின் வாயை நான் என்ன செய்வேன்? அடைப்பேன். நீ என் மீது விசுவாசமாக இருந்தால் உன் பிள்ளைகளை குறித்து பேசுகின்ற தேவையில்லாத காரியத்தை நான் என்ன செய்வேன்? உனக்கு அடைத்து கொடுப்பேன் என்று சொல்றார். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுறாங்க, மீட்பரை பின்பற்றி நான் வீட்டார் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். 33வது வசனம் சொல்வது போல கர்த்தர் என்ன சொல்றார்? வாழ்க்கையை நமக்கு மாற்றிட்டார். இயேசுவை விசுவாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை என்ன செய்வோம்? அது மாறும் என்று சொல்லி இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட காரியம் தெரியுமா? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 1வது பாயிண்ட்ல 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எதற்காக யாருக்கு சொல்லப்படுது? யாருக்கு அந்த வாக்கு சொல்லப்படுது? அவர்கள் எவர்கள்? அதற்கு அவர்கள் யாரு அப்படின்னா இந்த 2 பேர் சொல்லுகிறாங்க. பவுல் சீலா
செய்கிறாங்க, சிறைச்சாலை காரணமாக சொல்லுகிறாங்க, நீ இயேசுவை விசுவாசித்தால் உன் வீட்டார் விசுவாங்க வேற ஒன்று சொல்லுங்க. அவர் சாதம் சொல்ற இடத்துல உன் குடும்பமா வந்து எல்லாரும் அர்ப்பணிக்கணும்னு சொல்லல, நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். அதே போல மறுபடியும் அடுத்த நாள் போய் எல்லாரும் கூட்டிட்டு வந்து எடுத்துட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான். ஞானஸ்நானம் எடுத்து குறித்து பார்க்கணும். அப்போ நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டா போதும். முதலாவது ஐயோ குடும்பம் இப்படி இருக்கு, பரவாயில்ல, அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, தாய் தகவல் பிள்ளைகள் இப்படி இருக்கு, முதலாவது நீங்க ரட்சிக்கப்படணும். நீங்க வாழ்நாள் சுத்தமாக வீட்டில் இருக்கப்படணும். அப்பொழுதுதான் நாம் வெளிச்ச முடியுமா, ரட்சிக்கப்பட முடியும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யார் அவர்களை அடித்தார்களோ, மறுபடியும் சொல்லுகிறேன், யார் அந்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையை வைத்து அடித்தார்களோ அவர்களே அவருடைய காயங்களை என்ன செய்தார்கள்? கழுவினார்கள். எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள்? சிறைச்சாலையில இப்படிப்பட்ட ஊழியர்கள் செய்தியா என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் அடித்த அந்த சிறைச்சாலை காரணத்தான செய்யறான். மறுபடியும் அவனை கூட்டிட்டு போய் அந்த காயங்களை என்ன செய்யறாங்க? கழுவுறான். ஆண்டவர் உலகத்தை வகைமையாளர் பண்ணிக்கலாம். இந்த உலகத்துல யார் மூலமா நீங்கள் காயப்பட்டீர்களோ அப்போ அந்த காயப்பட்ட மனிதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? காயத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அவர் வீட்டாரை ரட்சிப்பாங்க. ஆண்டவர் வீட்டாரை ரட்சிப்பாங்க. எது நிமித்தமாக காயப்பட்டமோ அது நிமித்தமாகவே ஆண்டவர் பேசுவாரு. நமக்கு ஆறுதலுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம சொல்லக்கூடாது, மறந்துடவே கூடாது. வீட்டார் எல்லாரும் நினைச்சாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பிரியமானவர்களே, எது நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு, யார் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. 2 நாள்ல ஒரு அர்ப்பணிப்போட போகும்போது ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவரை நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்ன வருவேன், என் குடும்ப தினத்தில் ரட்சிக்கப்படணும். யார் மூலமா கஷ்டப்படணுமோ, எந்த காரியம் மூலமா இன்னும் வேதனை இருக்கிறோமோ அந்த காரியம் மூலமா நீங்க எனக்கு ஒரு ஆறுதல் தருவீங்க சொல்லி ஒரு நம்பிக்கையோடு போறேன்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பேசுவார்கள், வீட்டாரை ரட்சிப்பார். அதிலே 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை இருக்கிறாரு போதிப்பார். அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுத்தார். மறுபடியும் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதே வருஷம் 1வது இருக்கிறது. ஆண்டவர் உதவி கொடுத்தாரா, வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். நீயும் வீட்டார் ரட்சிப்பீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்தார். வார்த்தைகளை போதித்தார். பாருங்க, வார்த்தை தான் ஆசீர்வாதம் கொடுக்கிறது. மறுபடியும் நான் சொன்ன அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் 33வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் அவனுடைய காரியங்களை. பாருங்க, வார்த்தை எப்படி அற்புதமா மாறுது. அப்போ நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை காரியங்களை மாற்றும். வார்த்தை காரியங்களை மாற்றுவதாக நானும் பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையை எடுத்து நீங்களும் ஆண்டுடைய வார்த்தை செய்யணும், மற்றவருடைய காரியத்தை மாற்றும். இந்த நாளில் ஒரு உத்தியோகங்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல பவுலையும் சீலாவையும் பழிவாங்க வேண்டும் சொல்லியும் அல்லது அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி வந்து இந்த சிறைச்சாலை காரணத்துல தான் அந்த இடத்துல 6 வசனங்களை கொடுக்கிறான். 6 வசனங்களை கொடுக்கிறான். அவன் கத்தியை சாக பண்ணவனை கூப்பிட்டு என்ன செய்யாத சாதாரண நான் தான் இருக்கேன், நான் என்ன செய்யணும், ஓடி போல, நான் ஓடி போல தான் இருக்கிறேன் சொல்லுவேன். அவன் நினைக்கிறதா நீ என்ன செய்ய செத்து போன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். அந்த காரியத்தை செய்யல. அந்த இடத்துல அவன் என்ன செய்யலாம், அவனுடைய சமூகத்தில் அந்த இடத்துல இருந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுடைய வார்த்தைகளை போதித்தவனாய் அது நிமித்தமாக குடும்பம் எடுக்கப்படுது, ரட்சிக்கப்படுது என்பதை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு வேளையிலே நீங்களும் நானும் நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஒரு சோதனைகள் வரலாம். பவுலுக்கும் சீலாவுக்கும் பாருங்க, இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு குறி பிடித்த ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ளே குறி சொல்லுகின்ற ஆவி இருந்தது. அந்த ஆவியை விரட்டுகிறார்கள். அது நிமித்தமாக தான் என்ன செய்றாங்க, சிறைச்சாலைக்குள்ள அவர் வருகிறார். அந்த சிறைச்சாலைக்குள்ள பாடுகளை அனுபவிக்கிறார்கள். சிறைச்சாலைக்காரர்கள் மாற்றுவதற்காகவே ஆண்டவர் என்ன செய்தாரு, இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்து அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார். அந்த சோதனைகள் அடிகளும் உண்டு, இந்த சோதனைகள் அவர்களுக்கு பலவீனங்களும் உண்டு. ஆனால் அடுத்தது ஆண்டவர் என்ன செய்தார்களா, அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்தில் அடிகள் படுவோம், நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம என்ன சொல்லக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. முடிவு எப்படி இருக்குமா, ஆச்சரியமா இருக்கும். சம்பூர்ணமான காரியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவாரு, கொடுப்பார் என்று மறந்துடக்கூடாதுங்க. பிள்ளைகளோட வாழ்வுகளுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. நம்முடைய வாழ்வுகளுக்கு வந்து கஷ்டம் இருந்துச்சுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. அதுதான் வேதாசம் சொல்லிருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நினைச்சுவாங்க அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு என்ன செய்கிறார், மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது காரியத்தை நாம் பார்த்தோமே சொன்னால், மீட்பரை பின்பற்றி நறுமணம் கொடுப்பார். மீட்பரை நீங்கள் நான் பின்பற்றும்போது வாழ்க்கையிலே நறுமணம் கொடுக்கப்படும். மீட்பரை பின்பற்றி நறுமணம் கொடுப்பாய். வசனம் வாசிக்கலாமா? யோவானின் சுவிசேஷம் 12வது அதிகாரம்
மூன்றாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்தது. வசனம் தெளிவாக இருக்கிறது. அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்ததுதான் நிறைந்தது. எப்பொழுது அந்த பெண்மணி இயேசுவை நோக்கி வந்தாலோ அவள் வாழ்விலே மனம் சார்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பெண்மணி வந்து தன்னுடைய பணியை செய்த நிமித்தமாய் அந்த வீடு முழுவதும் எப்படிப்பட்ட மனமாக மாறினதா? பரிமளத்தின் மனமாக இருந்து மாறினது. அப்ப இயேசுவிடத்துல வந்துங்க நம்முடைய பணியை செய்யும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்வு நிச்சயமா நறுமணமாய் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எவ்வளோ பெரிய பாவியான ஒரு பெண், எல்லாரும் அந்த பெண் ஆலயத்தில் வரும் அந்த இடத்துல இயேசுவை சந்திக்க வரும்பொழுது ஏளனமாக பார்த்திருப்பார்கள் அல்லது அரைமுறையா அடிச்சுவாங்க. ஏன் இந்த பெண்ணுக்கு வரா, ஏன் இந்த பெண் இப்படிப்பட்ட இடத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன, ராபோஜன மன்னிக்கிற இடத்துல இவருக்கு என்ன வேலை என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். அற்பமா ஏற்பட்ட அந்த பெண் தான் இயேசுவின் இடத்துல வரும்பொழுதுங்க நறுமணம் கொடுத்தான். சீஷர்கள் 12 பேர் கூடியிருந்த இடத்துல அந்த நறுமணம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், சீஷர்கள் கூடியிருக்கின்ற அந்த வேலையில நறுமணம் கிடையாது. சீஷர்கள் இயேசு அந்த இடத்துல பின்பற்றினார்கள் தெரியல. சரியா அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் வந்து தன்னுடைய பணியை செய்யும் பொழுதுதான் நறுமணம். என்ன பணி? தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். அது மட்டுமல்ல, தனக்கென்று வைத்த பெரிய காரியத்தை செய்தால் அவனுடைய பாதத்தில் ஊற்றினார். அதிர்வித்தமாய் நறுமணம் வீடு முழுவதும் பதிவிட்டு அது இயேசுக்கு மட்டும் வாசல் கொடுக்கல, இந்த பெண்ணுக்கு மட்டும் வாசல் கொடுக்கல, சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஒரு வாசனை கொடுத்துருக்கு. அப்ப இயேசுக்காக இந்த உலகத்தில் நம்ம நல்ல காரியத்தை செய்யும்போது நறுமணம் செய்தவர்களாக உலகம் நினைச்சுக்குவோம், காணப்படுவோம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. நீங்களும் நானும் நினைச்சுக்குவோம், நறுமணம் கொடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, 19வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா இயேசுவை எதற்காக இந்த உலகத்தில் அழிப்பதற்காக எதிர்கொண்டார்கள் என்று குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 19வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி பேசுகிறார்கள். பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி பேசுகிறார்கள், நீங்கள் செய்கிறது வீண். பரிசேயனே, நீ செய்வது வீண், நீ செய்வது வீண். அவரை பாரு, உலகமே அவனுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறார்கள், அவனுக்கு பின் சொல்லிட்டு போயிட்டு உலகமே அவனுடைய பின் போய் கொண்டிருக்கிறது, நீயும் நானும் செய்து கொண்டிருக்கிறது வீண் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறது. பரிசேயனுடைய வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறது? பார்த்து இந்த ஒரு பொருளாதார காரியம் அப்படின்னா இந்த ஒரு பொருளாதார காரியம் மக்கள் அவனுக்கு பின்பற்றுகிறார்கள். அவனுக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு. அவன் நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், பணம் பழுக்க ஆரம்பிச்சு. அது நிமித்தமாக என்ன செய்வது? கனி அந்த காய் அநேகருடைய கண்படு, பெரிய அதிகாரிகளுடைய கண் அந்த காய்கள் இருந்து படுகிறது. அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து மனதுருகி இடத்துல ஒரு வசனம் உண்டு, கீழே வந்திருக்கு ஒரு வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர் என்ன செய்கிறார்? காலம் நிறைவேறியதுதான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. காலம் ஆண்டு இங்கிலீஷ்ல ஆண்டவர் வசனத்தை சொல்லி சீச்சர் ஆரம்பிப்பாரு. அவர் சொல்ல ஆரம்பிப்பார். 24வது வசனத்தை பார்க்கலாமா? பாருங்க, விதை செத்தால் பலனை கொடுக்கும். விதை செத்தால் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பாருங்க, பரிசேயனுடைய யோசனை இயேசு கிறிஸ்துவை அழிக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஆவியிலே கலங்கி அவர் என்ன செய்கிறார்? சீஷருக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் மூலமா என்னுடைய வாழ்வு என்ன செய்ய போகுது? இப்போ அழிய போகுது என்று சொல்லி இந்த உலகத்தில் அழிய குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கலந்து கூடாது. கோதுமை மணியானது செத்தால் வழி என்ன செய்யாது? அதிக கனிகளை இந்த உலகத்தில் கொடுக்காது என்று சொல்லி நல்ல ஒரு வசனத்தை அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? கொடுத்தார். புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் ஆதாயப்படுகிற ஆத்மாவை விட அவர் மரணத்துக்கு பிற்பாடு அதிக சம்பாதித்த ஆத்மா தான் இந்த தேசத்துக்கு அதிகங்க. அப்போ எந்த கனி அதிக பலனை கொடுக்கிறதா? செத்து கீழே நிலத்தில் விழுந்த கனி தான் அதிக பலனை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அதனால் இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் தெரியுமா? உலகத்தின் பாடுகளை குறித்து மறுக்கப்படாது. உலகத்தில் இந்த வசனங்களுடைய கருத்து அதுதான். உலகத்தில் ஒருவனை எதிர்த்து வந்தால் என்று சொன்னால் அவனை குறித்து பயப்படாத, பாடுகளை குறித்து கவலைப்படாத, அந்த பாடுகளினால் உலக விளைவு வந்தாலும் அதன் கனி மிக பலனாய் உலகத்தில் காணப்படும். ஆனால் நீ நன்மை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆனால் நீ என்ன செய்யுமா? நன்மை செய்கிறவனாய் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும் என்று சொன்னாலும் என்ன செய்கிறார்கள்? வார்த்தை கொடுக்கிறார். 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? பாருங்க, ஒருவன் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று என்னை
பின்பற்ற கடவுள் என்று சொல்லுவார். அப்ப பாருங்க, நீங்கள் நானும் ஆண்டவருடைய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் 1000 கனிகளையோ நல்ல நன்மனங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பெண் கொடுத்தது போல பாவியான ஸ்திரீ என்று சொல்லுவாங்க. மறுபடியும் பாவத்தை விட்டு விலகிலாம் போனார், நறுமணம் பெற்றுக் கொண்டு போனார். அந்த பெண்ணை போல நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் வாழும் நறுமணம் கொடுப்போம். ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் வாழும் நறுமணம் கொடுக்கும் என்று நாம் மறந்துவிடாது. 47வது வசனம் சொல்லிருக்கிறது, நான் உலகத்தில் நியாயம் தீர்க்க வராமல் உலகை ரட்சிக்க வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் நான் நியாயம் தீர்க்க வரல, நியாயம் தீர்க்க வந்துதான் என்று சொன்னார். யூதர்கள் செய்த தவறுக்கு ஆண்டவர் யூதர்களை என்ன செய்திருப்பாரு? சிலுவையில் அடித்திருப்பார். அவர் சிலுவையில் அடித்திருக்க மாட்டாரு, தொங்கி இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த உலகத்தில் நீங்கள் நாம் செய்த பாவத்திற்கு நீங்கள் நாம் சிலுவையிலேயோ அல்லது உலகத்தில் இந்தியனுடைய கலாச்சாரத்தின்படி நமக்கு தண்டனை அளித்திருக்குமே தவிர நீங்கள் நான் என்ன செய்ய முடியாது, விருதையாய் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் நான் நியாயம் தீர்க்க வரவில்லை, இந்த உலகத்தை நான் மீட்டெடுத்து ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகரை நாங்கள் பின்பற்றும் பொழுது, அப்படிப்பட்ட ரட்சகரை நீங்கள் நானும் என்ன செய்வோம்? பின்பற்றுகிறோம். அப்படிப்பட்ட வாசனை உங்களுக்கு மெனக்கெடுக்கணும். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்காதீர்கள். ஆண்டவராகிய இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்கவில்லை, நியாயம் தீர்க்காதீர்கள். மற்றவர்கள் குறித்து நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆனால் ஒரு மனிதன் சொல்லுவது போலதான் ஐயா சொன்னார்கள். ஒரு மனிதன் அழகா சொன்னார், நீங்களும் நான் என்ன ஒரு மனிதனை பாவி பாவி என்று சொல்லுகிறோமே, அவன் ஆண்டு சமூகத்திலே பாவத்தை அடிக்கடி சென்று விடுவான். ஆனால் பாவி பாவி சொல்லுற நீங்களும் நான் தான் கடைசி எப்படி இருப்போம்? பாவியாக நடந்து கொண்டு இருப்போம். அவன் பாவத்தை அறிக்கை என்று சொல்லுவான், பரலோகம் போயிடுவான். சுத்தி இருந்த சீசர்கள் எல்லாம் இவர் பாவியான ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ என்று சொன்னார்கள். ஆனால் அவர் அவருடைய பாவத்திலிருந்து பாவத்தை கழுவி விட்டு போய்விட்டார். சுத்தி இருந்த கண்கள் தான் அதை சென்று பாவத்தின் நிச்சயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் பாவிகள். அப்ப நீங்கள் நான் எந்த ஒரு இடத்துல இருக்கிறோம்? நறுமணத்தை கொடுக்கிறோமா? நாம் இருக்கிற இடம் நறுமணமா இருந்துச்சுன்னா உலகத்திலே காணப்பட வேண்டும். ஆனால் 48வது காரியத்தை சொல்லுவார். 48வது வசனம் வாசிங்க. பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இந்த உலகத்துல இப்போதைக்கு நியாயம் தீர்க்கல, மீட்க வந்திருக்கிறேன். ஆனாலும் நியாயம் தீர்ப்பேன். நான் சொன்ன வசனமே அவனை என்ன செய்யும்? நியாயம் தீர்ப்பு. ஆண்டவர் கொடுத்த வேதத்தின் வசனமே என்ன செய்யுமா? நியாயம் தீர்ப்பு. வேத வசனத்தை பிடித்துக் கொள். முன்புள்ள காலத்தில் வேத வசனத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாசிப்பதற்கு என்ன செய்வார்களா? தன்னுடைய பொருட்களை கொடுத்து வாசிப்பார்கள். காரணம் வேத வசனம் எல்லாருக்கும் கிடையாதுங்க. ஒரு வக்கீல ஒரு வண்டிக்கு ஒரு பெரிய வக்கீல் என்ன கொஞ்சம் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுவார்களாம். வேதத்தை வாசிப்பார்கள். அவர்களுக்கு பொருளை கொடுத்து கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி வாசிப்பார்கள். ஆனால் இப்போ காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது, எல்லாருடைய கரங்களிலும் வேதம் இருக்கிறது. அதைத்தான் நாம் நினைச்சிடும், அறியாமல் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், அந்த வசனத்தின்படியே ஒரு தெரிஞ்சுக்கணும். நியாயம் வசனத்தின்படியே ஆண்டவர் வேதத்தை சொல்கிறார், நியாயத்திற்கு கொண்டு சொல்கிறார். காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் 2 வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த செய்யக்கூடிய நம்முடைய குடும்பம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவரையே விசுவாசி என்று சொன்னார். அவரை விசுவாசி என்று சொல்கிறார். விசுவாசத்தால் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். குடும்பம் ரட்சிக்கப்படுங்க. யாரால் காயப்படுத்தப்பட்டமோ அவர்களே நம்முடைய காயங்கள் கழுவ வைப்பார். அவர்களே நம்முடைய காயங்களை அவர் நினைச்சுவாரு கழுவ வைப்பார் என்று ஒரு சந்தேகம் கிடையாது. பார்த்துங்க, நறுமணம் வீசுகிறது. அந்த பெண் நினைச்சுதான் ஒரு வாழ்விலே நறுமணத்தை வீசணும். அவர் இருக்கிற இடம் நல்ல ஒரு நறுமணமாக மாறும். வாழ்க்கையில் இவ்வளவு நான் தவறு செய்திருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்துல வந்து அர்ப்பணித்து சும்மா போகணும். வாழ்க்கையில் நறுமணம் வீசுகிறவர்களாக அந்த வாழ்க்கையில் நறுமணம் வீசுகிற